Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிளவுஸை ரொம்ப கிராண்டா பட் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல்ஸ் தான். லைக் வந்து எனக்கு இந்த மாதிரி பேசிக்கான செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் தெரியும். பட் அதை வச்சு என்னோட பிளவுஸை வந்து ரொம்ப கிராண்டாக நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த டியூட்டோரியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகமாக நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஜர்தோசி அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஜர்தோசி. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிற ஒரு பேட்டர்னு. இது வந்து நம்ம நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணாலும் கூட ஆரி ஒர்க்லேயும் இதை பண்ணலாம். பட் பிகினர் ஸ்டேஜில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுறவங்க நார்மல் நீடிலையும் இந்த ஜர்தோசியை வந்து எப்படி வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் நான் ஆரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டு, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்றது பாருங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து ஸ்பீடாக வரணும், இல்லைனா வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் த்ரெட்டு வந்து பிரிஞ்சிடாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நூலையோ ஊசியோ ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க. டைட்டாக ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீடில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் த்ரெட்டை ஒன்று டைட்டாகவோ இல்லைனா நீடில் வந்து ரொம்ப டைட்டாகவோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிடும், இல்லைன்னா வந்து ஷ்ரிங்க் ஆகும், இல்லைன்னா வந்து ஹோல்ஸ் விழுக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நிறையா பேருக்கு வர்ற கம்ப்ளைண்ட் வந்து கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாத்தில் ஹோல்ஸ் வருதுன்றது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் ரொம்ப நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப டீப்பாக நீடில் விடாமல் மேலோட்டமாக நம்ம விட்டு ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம்னா அவாய்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட வேரியேஷன்ஸில் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸை வச்சு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாமா ஒழிய அந்த ஹோல்ஸ் வராமல் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. பாருங்கள், இந்த கட் வரையில் கரெக்டாக அந்த கட்டை நான் ஷேப் வந்து காமிக்கிறேன். முக்கியமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அதுதான். உள்ளே ஃபில்லிங் பண்ணிகிட்டே வரையில் அந்த ஷேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக காமிக்கணும். அப்போ தான் அந்த பெட்டல் பாருங்கள், இப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த கட் வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து வரைஞ்சிருக்கிற டிசைன் மேலேயே போட்டுகிட்டே வந்தாலே ஓகே தான். கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அப்படியே நம்ம வந்து சென்டரில் இருக்கிற ஸ்டெம் பார்ட்டை நம்ம போட்டுடலாம். இது நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு செயின் இல்லைன்னா 2 செயின் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ டபுள் செயின் போடுறேன். த்ரெட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக கீழே விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து நாம் லாக் போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ளார் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம லீஃப் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப் பார்ட்டை வந்து நம்ம நார்மல் ஜர்தோசியில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நார்மல் ஜர்தோசியில் பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்துக்கிற நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா 9. ஸோ 9 சைஸில் நீங்கள் வந்து ஜர்தோசி நீடில்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் வந்து நார்மலான ஸ்விங் த்ரெட் தான் நான் போட்டிருக்கேன். ஸ்விங் த்ரெட் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபேப்ரிக்கோட கலர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஜர்தோசி கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜர்தோசி கலரில் இருக்கிறதுக்காக ஒரு கோல்டன் கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ லீஃபோட பார்ட் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ இப்படி பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இதனோட இன்னர் பார்ட், அதாவது அவுட்லைனோட இன்னர் பார்ட்டில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அந்த இடத்துல நான் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பாருங்கள், இந்த ஜர்தோசி எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கையில் வச்சு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிளாத்தில் ஜர்தோசி கட் பண்ணி போட்டிங்கன்னா இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும்.
இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பீடை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு அந்த இடத்துல குத்தணும். இந்த விரலால் ஒரு த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது பக்கத்தில் இந்த ஜர்தோசியோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, டிசைனோட ஹைட்டை பொறுத்து நம்மளாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிக்கிற வேண்டியது தான். இதுக்கு இத்தனை மெஷர்மெண்ட்டு இவ்வளோ இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கணக்கெலாம் கிடையாது. இதை நார்மலாக வந்து லோட் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம லோட் பண்ணிக்கிறது தான் வேணும். மொத்தமாக நீடில் வச்சுட்டு நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முடியாது. அதனால தான் ஆரி ஒர்க் கொஞ்சம் ஈஸி. பட் ஜர்தோசி ஒர்க்கு கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணும்போது ஜர்தோசி ஒர்க்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு சின்ன பீசஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் நீடில் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பேர்ல் வச்சு டிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பேர்ல் வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு 2 ஸ்மால் சைஸ் பேர்ல், ஒரு பெரிய சைஸ் பேர்ல் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து குத்திக்கலாம். இப்போ பின்னாடி திருப்பி நம்ம நாட் போட்டுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ஜரி த்ரெட்டால் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டு என் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துல எவ்வளோ இடத்துல நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.